லீக் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு செட்பேக்காக ஷக்கீலோட டிஸ்மிஸ்ல மறுபடியும் பார்க்குறோம். லேட் பண்ணாங்க திரும்பியும். நான் விக்கெட்லேருந்து பால் வரல. ஸோ டெய்லாண்டர்னால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு செட்டாக அந்த பாயிண்ட்டுக்கு மேலே அவர் அடிக்க முடியல. அவர் அடிச்சிருந்தாருன்னா ஒரு பவுண்டரிக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. ரொம்ப கெட்டிங் பேக் நீங்கள் சொல்லிட்டு இருந்த மென்னானோட ஓவர் அதுதான் திருப்பியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் திருப்பியும் அங்கே வருது. ஏன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி போன பிறகு அவர் எப்பவுமே போடுறாங்க ரெகுலராக ஆனுங்க. ஏன்னா ஒரு 124 வரைக்கும் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஸோ ப்ராப்ளம் ஈவன் 140 வந்திருந்தா கூட வந்து இந்த சேஸ் பண்ணிப்பாங்கன்ற மாதிரி தான் இருக்கு ஓமான் இன்னைக்கு. ஸ்லோவர் டெலிவரிஸ் எலிட்டு ரொம்ப பேக் ஆஃப் லென்த்ல கொடுத்துருக்காரு. அங்கே பாருங்க அதுதான் வந்து இன்னைக்கு அவருக்கு ஒரு பிரச்சனையே இருந்திருக்கு. ஜென்ரலி ஃபாஸ்ட் பவுலர் ஸ்லோவர் டெலிவரிஸ் போடுறாங்கன்னா அந்த லென்த்தில் இருக்கணும். அப்போதான் பேட்டர் வந்து ஃப்ரண்ட்ல கமிட் ஆவாங்க. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ண முடியும். நீங்கள் நல்லா பின்னாடி கொடுத்தீங்கன்னா நிறைய டைம் இருக்கும். ஈவன் ஒரு பேட்டர் வந்து அந்த ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் இருக்கும். அதுதான் பண்ணியிருக்காரு இன்னைக்கு. அது காரணமாக தான் கொஞ்சம் எக்ஸ்பெக்டிவாக இருந்திருக்கா. வந்து 130 மேலே தொட முடியாது. 125 வந்துடும் அப்படின்றாங்க. ஆஸ்திரேலியா ஒமானுக்கு எதிராக வெற்றியோட